என்ன அம்மா அண்ணன் மாடியில இல்ல. என்னடி சொல்ற? மாடியில இல்லையா? அவன் எங்க? சரி உனக்கு ஃபோன் பண்ணி பாரு. ஃபோன் எங்கம்மா? ஃபோன் அங்க இருக்கு, பண்ணி பாரு. அம்மா ஃபோன் ஸ்விட்ச்ட் ஆஃப்னு வருதுமா. ஸ்விட்ச் ஆஃபா? ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபா? சொல்லாம கொள்ளாம அவன் எங்க போனா? அதுவும் விசேஷம் நடக்க போற நேரத்துல. அம்மா இது லேடிஸ் ஃபங்க்ஷன் தானே, அவனுக்கு இங்க பெருசா என்னம்மா வேலை இருக்கு? பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பான், வந்துருவா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, ஆக வேண்டியதை பாருங்கம்மா. சரிம்மா. இது லேடிஸ் ஃபங்க்ஷன் தான். ரஞ்சிதாவுக்கு தான் தாலி பிரிச்சு கோக்க போறோம். ஆனா ஒரு புருஷனா அருணும் கூட இருக்கணும். அவர் எங்க இருக்காருன்னு பாருங்க. எங்க போயிருப்பாருன்னு தெரியலையே. செல்வம். சொல்லுங்கம்மா. நீ வெளியில போய் அருண் எங்கன்னு பார்த்து கையோட கூட்டிட்டு வந்துடுறியா? சரிங்கம்மா. எங்கம்மா அருண் காணோம்? இல்ல எங்கயோ வெளியில போயிருக்கான், அதான் என்னன்னு பார்த்து வர சொல்லிருக்கேன். என்ன பெரியப்பா ஒரே குழப்பமா அருண் இருக்கு. வெளில போயிருக்காப்லையா? வந்துடுவார். சரி சரி சரி. ஓம் எளியவனே போற்றிவோம், எந்தையே போற்றிவோம், எங்கு மறுப்பவனே போற்றிவோம், எருக்கு அணிந்தவனே போற்றிவோம், ஏழை பங்காளனே போற்றிவோம், ஏற்றம் அளிப்பவனே போற்றிவோம், ஐயனே போற்றிவோம், ஐங்கரனே போற்றிவோம். மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் புது ட்ரெஸ் எடுத்துட்டீங்களாம்மா? எடுத்திருக்கோம் சாமி. சரிம்மா. மாப்பிள்ளையோட ட்ரெஸ்ஸும் கிழங்கும் மஞ்சக்கயிறும் ஒரு தட்டுல வச்சு எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். எடுத்துட்டு வாமா. சாமி கொண்டு வந்துட்டாங்க. இந்தாங்க சாமி. ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றிவோம், அதிர்ஷ்டலக்ஷ்மியே போற்றிவோம், அன்னலக்ஷ்மியே போற்றிவோம், அபயலக்ஷ்மியே போற்றிவோம், அலங்கார லக்ஷ்மியே போற்றிவோம், அஸ்வாருட லக்ஷ்மியே போற்றிவோம், அஷ்டபுஜ லக்ஷ்மியே போற்றிவோம், அமிர்த லக்ஷ்மியே போற்றிவோம், அனந்த லக்ஷ்மியே போற்றிவோம், ஆனந்த லக்ஷ்மியே போற்றிவோம், இஷ்டலக்ஷ்மியே போற்றிவோம், பூலக்ஷ்மியே போற்றிவோம். பொண்ணை அழைச்சிட்டு வாங்க. சரி அம்மா நான் போய் கூட்டிட்டு வரேன். சரிம்மா. கன்னியாலக்ஷ்மியே போற்றிவோம், காருண்ய லக்ஷ்மியே போற்றிவோம், கிருபாலக்ஷ்மியே போற்றிவோம், கீர்த்தி லக்ஷ்மியே போற்றிவோம், கோலக்ஷ்மியே போற்றிவோம், கோலாபுர லக்ஷ்மியே போற்றிவோம், சத்யலக்ஷ்மியே போற்றிவோம். அம்மா சாமி நல்லா வேண்டிக்கம்மா, வேண்டிக்க. உட்காருமா. மாப்பிள்ளை எங்கம்மா? வெளியில போயிருக்கான், கூட்டிட்டு வர போயிருக்காங்க. இப்ப வந்துருவான். நீங்க பூஜை ஆரம்பிச்சிருங்க. சரிங்கம்மா. ஐஸ்வர்ய லக்ஷ்மியே போற்றிவோம், ஓங்கார லக்ஷ்மியே போற்றிவோம், கஜலக்ஷ்மியே போற்றிவோம், கனகலக்ஷ்மியே போற்றிவோம், கற்பகலக்ஷ்மியே போற்றிவோம், கனகாபிஷேக லக்ஷ்மியே போற்றிவோம், சர்வலக்ஷ்மியே போற்றிவோம், சம்பத் ஸ்வரூபியே போற்றிவோம், சந்தான லக்ஷ்மியே போற்றிவோம், ஏழை பங்காளனே போற்றிவோம், ஏற்றம் அளிப்பவனே போற்றிவோம், ஐயனே போற்றிவோம், ஐங்கரனே போற்றிவோம், ஒப்பிலாதவனே போற்றிவோம், ஒதுக்க முடியாதவனே போற்றிவோம், ஒளிமய குருவே போற்றிவோம், அவ்வைக்கு அருளியவனே போற்றிவோம், கருணாகரனே போற்றிவோம். எல்லாரும் பொண்ணுக்கு நலுங்கு வைக்கணும். முதல்ல யார் வைக்கிறது? வைக்க சொல்லுங்க. என்ன வேதா, எல்லாரும் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ரஞ்சிதா உன் மருமக தானே, நலுங்க நீ முதல்ல ஆரம்பிச்சு வை. அக்கா இன்னும் என்னக்கா யோசிச்சுட்டு இருக்கீங்க? போய் உங்க மருமகளுக்கு நலங்கு வைங்கக்கா. ரஞ்சிதாவோட அக்கா முதல்ல வைக்கட்டுமே. ஏமா, உன் வீட்ல இருந்து பெரியவங்க யாராவது வந்திருக்காங்களா? அப்படி யாராவது இருந்தா தானே வர்றதுக்கு.
ஒரு விசேஷத்துக்கு பொண்ணு வீட்டு சைடுல இருந்து ஒரே ஒரு ஆள் கலந்துக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பேச்செல்லாம் இப்ப எதுக்கு வித்யா? நீ சும்மா இருக்க மாட்டியா? வேதா, சுமங்கலியா வயசுல பெரியவ நீதான். நீ ஆரம்பிச்சு வைக்கிறதா சரியா இருக்கும். உனக்கு அப்புறம் கோமதி வைக்கட்டும், அப்புறம் இவங்கெல்லாம் வைக்கட்டும். இன்னும் என்னக்கா யோசிச்சுட்டு இருக்கீங்க? போய் உங்க மருமகளுக்கு நலங்கு வைங்கக்கா. போங்கக்கா. கொடுங்க சாமி. நீ வந்து நலங்கு வைமா. சரிங்க அத்தை. வித்யா, நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? நீயும் வந்து நலுங்கு வை. அதான் பெரியவங்களா நீங்க இருக்கீங்களே, நீங்க வச்சா போதாதா? வித்யா, இங்க பாருமா, நாத்தனார் நலங்கு தான் முக்கியம். நீ வந்து நலங்கு வை. வித்யா, பெரியவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, வந்து நலங்கு வைமா. வாங்க. நல்லா இருமா. கல்பனா, நீயும் வந்து நலங்கு வைமா. நான் எதுக்கு அத்தை? வேண்டாம். வாமா, சடங்கு தானே, வந்து வை வா. எல்லாரும் நலுங்கு வச்சாச்சு இல்லம்மா? எல்லாரும் வச்சாச்சு. சரிம்மா, மாப்பிள்ளை வந்துட்டாருன்னா அவரை வர சொல்லுங்க. இந்த வந்துருவா. சரி. செல்வம், அருண் எங்கப்பா? அம்மா, ஏரிய முழுக்க தேடி பார்த்துட்டேன். அருண் எங்கேயும் இல்ல. என்னடி இது? ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு எங்க போயிருப்பான் அவன்? அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. விசேஷம் நடக்கும்போது அருணை ஏன் அத்தை வெளியில அனுப்புனீங்க? நாங்கள அனுப்புனோம், அவனா எங்கேயோ கிளம்பி போயிட்டான். அவன் என்ன சின்ன குழந்தைய புடிச்சு வைக்கிறதுக்கு? பரவாயில்லம்மா, மாப்பிள்ளை தம்பி வந்ததும் மறுத்தாலிய பொண்ணு கழுத்துல கட்டட்டும். அது வரைக்கும் செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செய்யட்டும். அம்மா, அவங்க கழுத்துல இருக்கிற மாங்கல்யத்தை கழட்டுங்க. தாலி இருந்தா தானே கழட்டி கொடுக்கறதுக்கு. தாலியை காணுன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியே கேவலப்பட போறப்பாரு. அம்மா, இந்த தாலிய உங்க கையாலேயே இந்த பொண்ணு கழுத்துல போட்டு விடுங்க. போட்டு விடுங்கம்மா. சரிங்க சாமி. பிரகாச லட்சுமியே போற்றுவோம், பில்வ லட்சுமியே போற்றுவோம், புவன லட்சுமியே போற்றுவோம், பூஜ்ய லட்சுமியே போற்றுவோம், பூர்ண லட்சுமியே போற்றுவோம், போக லட்சுமியே போற்றுவோம், மகாலட்சுமியே போற்றுவோம், மாயா லட்சுமியே போற்றுவோம், மோட்ச லட்சுமியே போற்றுவோம், யக்ஞ லட்சுமியே போற்றுவோம், யந்திர லட்சுமியே போற்றுவோம், யோக லட்சுமியே போற்றுவோம், ராஜலட்சுமியே போற்றுவோம், ராஜலட்சுமியே போற்றுவோம், ரம்ய லட்சுமியே போற்றி போற்றி. நேத்து நீங்க தானே தாலி கயிறு கட் பண்ணீங்க, அப்புறம் எப்படி இது வந்துச்சு? நீங்க இந்த கயிறை எங்க தூக்கி போட்டீங்க?
இவ அதை கண்டுபிடிச்சு எடுத்துட்டாளா? அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்ல கல்பனா. அப்புறம் எப்படி இந்த தாலி கயிறு திரும்ப வந்துச்சு? அதான் எனக்கும் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. அம்மா பொண்ணு இந்த புடவையை கட்டி கூட்டு வாங்க. அதுக்கப்புறமா மத்த சம்பிரதாயத்தை எல்லாம் செய்யலாம். சரிங்க சாமி. நானும் கூட வரவா? இல்ல வேண்டாங்க்கா, நான் தேவனா கூப்பிடுறேன். சரி. அண்ணி, நீங்களும் உங்க நாத்தனாரும் கொஞ்சம் மேல வரீங்களா? எதுக்கு? உங்க குழப்பத்தை தெளிய வைக்கிறதுக்காக தான். சரி, ஓகே. பொண்ணு புடவை கட்டிட்டு வந்துட்டேன் சாமி. சரிங்கம்மா. அதுக்குள்ள அவன் வந்துருவான். சரி. அதுக்கப்புறம் மீதி சடங்கெல்லாம் செஞ்சுக்கலாம். சரிங்கம்மா, அப்படியே பண்ணிடலாம். எல்லாமே இருக்குமா, ஏதாவது தேவைப்பட்டா நானே கேட்கிறேன். சரியா? ஏய், எதுக்கு இப்ப எங்களை மட்டும் தனியா கூப்பிட்ட? காரணம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கேக்குறீங்களே. ஏய், ஓவரா பில்டப்லாம் கொடுக்காத, நேரா விஷயத்த சொல்லு. நேத்து ராத்திரி எதுக்கு திருட்டுத்தனமா என் ரூம்குள்ள வந்தீங்கன்னு நீங்க தான் சொல்லணும். ஏய், வார்த்தைய அளந்து பேசு. உன்னை ஒரு ஆளாவே நாங்க மதிக்கிறது இல்ல. நாங்க எதுக்கு ஊரும் பக்கம் வர போறோம், அதுவும் அடுத்த ராத்திரியில? பொய் சொல்றேன், நடிக்கிறேன்னு நீங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் நீங்க தான் ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், நீங்க 2 பேரும் ரூம்குள்ள வந்தது, கல்பனா கதவு பக்கத்துல நின்னுக்கிட்டது, நீங்க கத்திரிக்கோலை வச்சு என் கழுத்துல இருந்த தாலி கயிறை கட் பண்ணது எல்லாமே எப்படி வந்துச்சுன்னு குழப்பமா இருக்குல்ல? நீங்க கட் பண்ணது என்னோட தாலி இல்ல, அம்மனுக்கு சாத்தின தாலிய ஜோசியர் அக்கா மூலமா எனக்கு கொடுத்து அனுப்புனது. ஏன் தாலின்னு நினைச்சு நீங்க கட் பண்ணது அந்த அம்மனோட தாலிய. நான் இத மட்டும் கொடுக்கறதுக்காக வரல. தாலி பிரிச்சு கோக்குற விசேஷம் நல்லபடியா முடியணும்னு கோயிலுக்கு வேண்டிக்க போயிருந்தேன். அங்க சோழி ஜோசியரை திரும்பவும் பார்த்தேன். இத அம்மன் கழுத்துல போட்டு அர்ச்சனை செஞ்ச தாலி கயிறாம். இந்தா, இத நீ போட்டுக்கிட்டா விசேஷம் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா முடியும்னு சொன்னாரு. இத நீ கழுத்துல போட்டுக்கோ. இதே மாதிரி உன் நாத்தனார் வாயை கட்டி போடுறதுக்கும் யாராவது கயிறு கொடுத்தா நல்லா இருக்கும். அக்கா, அவங்கள சமாளிக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. அந்த டென்ஷன் எல்லாம் தூக்கி போட்டு நீ முதல்ல கிளம்புக்கா. வா. ஏன் தாலி கயிறுன்னு நினைச்சு அம்மனுக்கு படிச்ச தாலி கயிறை கட் பண்ணிட்டு போயிருக்காங்க. பரவாயில்ல, என் தாலிய கட் பண்ண நினைப்போடவே அவங்க இருக்கட்டும். என் கழுத்துல தாலி தொங்குறத அவங்க கண்ணில் தெரியாம மறைச்சுக்கலாம்.
ஐயர்கிட்ட தாலி எடுத்து காட்டுறப்போ அவங்களே விஷயத்த தெரிஞ்சுப்பாங்க. நீங்க என் கயிறை கட் பண்ணப்பவே உங்க கைய புடிச்சு என்னால பிரச்சனை பண்ணிருக்க முடியும். ஆனா அந்த திருட்டு வேலையை இவ்ளோ கஷ்டப்பட்டு நீங்க பண்ணீங்கல்ல, அதோட சந்தோஷத்தை கொஞ்சமாவது நீங்க அனுபவிக்க வேண்டாம்? அதான் இவ்ளோ நேரமா நான் அமைதியா இருந்தேன். எல்லார் முன்னாலையும் வச்சு என்ன அசிங்கப்படுத்தணும்னு பாத்தீங்க. இப்போ நீங்க தான் தோத்து போய் நிக்கிறீங்க. மனசாட்சிய கழட்டி வச்சுட்டு அநியாயமா ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முடிவு இப்படிதான் இருக்கும். என்னடி இந்த தடவை தப்பிச்சிட்டோன்னு திமிர்ல பேசுறியா? திரும்பவும் எங்க கிட்ட மாட்டாமையா இருக்க போற? ஏற்கனவே நீங்க எனக்கு எதிரா நிறைய செஞ்சு அடியும் வாங்கிருக்கீங்க. அப்பவும் நீங்க பாடம் கத்துக்கலையா? நீ என்ன பாக்குறீங்க? ஆபீஸ்ல நான் அவமானப்படணும்னு ஃபைல தூக்கி பேப்பர் கடைக்காரங்கிட்ட போட்டது, நகையை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு திருடின்னு பட்டம் கட்டினது, கரெக்டா எனக்கு மீட்டிங் இருக்கிற நேரமா பார்த்து கோயில்ல தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை பத்தி பேசணும்னு ஜோசியர்கிட்ட பேச டைம் ஃபிக்ஸ் பண்ணது, இப்படி இது எல்லாத்துக்குமே பிளான் பண்ணது நீங்க தான் எனக்கு தெரியும். நீங்க செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டி நான் பிரச்சனை பண்ணணும்னு ஆரம்பிச்சேன்னா இந்த வீட்ல எப்பவும் சண்டை மட்டும்தான் நடக்கும். அமைதிங்கிறதே இல்லாம போயிரும். நம்ம குடும்பம் ஓரளவுக்காவது நிம்மதியா இருக்கணும்னு தான் நான் இவ்ளோ பொறுமையா போயிட்டு இருக்கேன். ஆனா எல்லா விஷயத்திலுமே நான் அப்படி இருக்க மாட்டேன் அண்ணி. முக்கியமா என் அக்கவுண்ட்ல இருந்த பணத்தை நீங்க திருடின விஷயத்த நான் சும்மா விடுறதா இல்ல. ஏன்னா அது ஏன் பணம், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. சூழ்நிலைய சொல்லி எனக்கு வேணும்னு நீங்க யாராவது கேட்டிருந்தா கூட நான் மொத்தமா தூக்கி கொடுத்திருப்பேன். ஆனா திருட்டுத்தனமா கிரிமினல் வேலைய செஞ்சு பணத்தை எடுத்தத என்னால போனா போட்டோன்னெல்லாம் விட முடியாது. ஏய், இப்ப எதுக்கு அந்த பிரச்சனையை இழுக்கிற? உன் அலட்சியத்தால நீ அந்த பணத்தை கோட்டை விட்ட. அதுக்கு நாங்க என்ன பண்றது? அதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எனக்கு ஒரு விஷயம் தப்பா நடக்குதுன்னா அதுக்கு பின்னால நீங்க 2 பேரும் தான் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கல்பனா. புதுசா யாரும் முளைச்சு வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. 24 மணி நேரமும் என்ன டார்ச்சர் பண்றதையே வேலையா வச்சிருக்கிற நீங்க தான் இதையும் செஞ்சிருப்பீங்கன்னு என் மனசுக்கு படுது. உன் மனசுக்கு தோன்றதெல்லாம் உண்மை ஆயிடாது. நாங்க தான் செஞ்சோன்னு சொல்றியே, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரமே இருக்க கூடாதுன்னு தானே சிசிடிவி கேமராவே இல்லாத ஏடிஎம்மா பார்த்து பணத்தை எடுத்திருக்கீங்க. நீங்க செஞ்ச திருட்டு வேலைய கேமரா வேணா பதிவு பண்ணாம இருக்கலாம், மேல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற அந்த சாமி பதிவு பண்ணிருக்கோம். உங்களை சிக்க வைக்கிற ஆதாரத்தை ஏதோ ஒரு வகையில சாமியே கொண்டு வந்து என்கிட்ட சேர்க்கும். நீங்க 2 பேரும் மாட்டுவீங்க. ஆமா, சாமி சாட்சியை கொரியர்ல தான் அனுப்பி வைப்பாரு. நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு அப்படியே காமெடியா இருக்கு. இப்போ காமெடியாதாமா இருக்கும். ஆதாரத்தோட மாட்டி அசிங்கப்படுறப்போ ரொம்ப டிராஜடியா மாறும். என்ன மிரட்டுறியா? எச்சரிக்கை பண்றேன் கல்பனா. அருண் நிரபராதின்னு நீ சொல்றதுக்கு முன்னாலேயே அவரு எந்த தப்பும் செய்யலன்னு கண்டுபிடிச்சவனா. உங்க திருட்டு வேலைய கண்டுபிடிக்கிறது எனக்கு பெரிய விஷயமே இல்ல. இந்த பிரச்சனைய நமக்குள்ளேயே முடிச்சுக்கிறதுக்கு நான் வேணா ஒரு டீல் சொல்லட்டுமா? என்ன டீல்? அண்ணி, அது என்ன டீலா இருந்தா நமக்கு என்ன? நம்ம எடுத்திருந்தா தானே அதை பத்தி யோசிக்கணும். பரவாயில்ல கல்பனா, அண்ணி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல. என் டீல் என்னன்னா, எடுத்த பணத்தை சத்தமே போடாம என் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். நானும் அத அப்படியே
நஷ்டம் உங்க 2 பேருக்கும் தான். நான் புடவைய வேற மாத்தணும்.